கடன் தொகையை வட்டியுடன் சேர்த்து தர ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்திற்கு ஞானவேல் ராஜாவுக்கு உத்தரவிட்டு நீதிமன்றமானது நோட்டீஸ் அனுப்பியிருக்கும் நிலையில் நடிகர் கார்த்திக் நடிப்பில் நாளை வெளியாக இருந்து வா வாத்தியார் படத்திற்கு இடைக்கால தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். நலன் குமாரசாமி இயக்கத்துல நடிகர் கார்த்தி நடிப்புல உருவாகியுள்ள வா வாத்தியார் திரைப்படத்தை ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தயாரித்திருக்கிறார். இந்த திரைப்படத்தை அதாவது நாளை டிசம்பர் 5ஆம் தேதி திரையரங்குல திரையிட படக்குழு திட்டமிட்டிருந்தது. இந்த நிலையில தான் சென்னை உயர்நீதிமன்றத்துல சொத்தாட்சியர் தரப்புல மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவுல தொழிலதிபர் அர்ஜுன் லால் சுந்தர் தாஸ் என்பவர் திவாலானவர் என கடந்த 2014ஆம் ஆண்டு அறிவித்து அவருடைய சொத்துக்களை எல்லாம் நிர்வகிக்க சொத்தாட்சியரை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. திவாலானவர் என அறிவிக்கப்பட்ட அர்ஜுன் லால் சுந்தர் தாசிடம் இருந்து ஸ்டுடியோ கிரீன் பட தயாரிப்பு நிறுவனம் 10 கோடியே 35 லட்சம் ரூபாய் கடன் பெற்றிருந்தனர் என்றும் அந்த தொகை வட்டியுடன் சேர்த்து தற்போது 21 கோடியே 78 லட்சம் 50,000 ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகையை செலுத்த ஞானவேல் ராஜாவுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் தயாரித்து அந்த வா வாத்தியார் திரைப்படம் வெளியிட அதுவரை இடைக்கால தடை விதிக்கவும் படம் மூலம் கிடைக்கும் வருவாயை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட கோரியிருந்தான் அந்த சொத்தாட்சியர் மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு தான் நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம், ஸ்ரீ குமரப்பன் ஆகியோர் அடங்கிய முன்பு விசாரணை நடைபெற்றது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அந்த வா வாத்தியார் திரைப்படத்தை நாளை வெளியிட இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். விசாரணை டிசம்பர் 8ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்துள்ளார்கள்.